கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், வெற்றி பெற்றால் கடல் நீரை குடிநீராக்க திட்டத்தை கொண்டு வருவோம். இந்தியாவில் வேறு எந்த பகுதியிலும் செய்யவில்லை. வெற்றி பெற்றோம். வெற்றி பெற்ற ஒரே ஆண்டிலே கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை சென்னைக்கு கொண்டு வந்தோம். அப்பொழுது கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், வெற்றி பெற்றால் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை வழங்கிடுவோம் என்று. ஒரே ஆண்டிலே தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை வழங்கினார்கள். அது மட்டுமில்லை, என்னென்ன கோரிக்கைகளுக்கு குறைந்தபட்ச திட்டத்திலே நாங்கள் கிடைத்தோமோ அத்தனையும் செயல்படுத்திய காரணம், அப்போது தமிழ்நாட்டு மக்கள் அப்போதைய கூட்டணிக்கு 40 வெற்றியினை தந்தார்கள். அதேபோல் இன்று இந்தியா ஒரு பெரிய நெருக்கடியிலேயே சந்தித்துக் கொண்டிருக்கிறது. மதவாதத்தின் மூலமாக இந்தியாவை பிளவுபடுத்துகின்ற வகையிலே பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் இந்தியாவை காப்பாற்றுகின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமைகிறது. அதில் தான் எங்கள் தலைவர் சொன்னார்கள், பெட்ரோல் விலையை பார்த்தீங்கன்றால் செஸ்ஸை போட்டு இன்றைக்கு பெட்ரோல் விலையை ஏற்றியிருக்கிறார்கள். அந்த செஸ்ஸை குறைத்தாலே போதும், தங்கள் தலைவர் சொன்னது போல், தேர்தலுக்கு சொன்னது போல் விலையை நாம் குறைத்திட முடியும். ஏன் கேஸ் விலையை குறைத்திட முடியும். இதெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்து தான் சொல்கிறோம். மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் கண்டிப்பாக இதெல்லாம் செய்கின்ற வாய்ப்பை எங்களுக்கு தரப்படுகிறோம். அதாவது பார்த்தீர்கள் என்றால் விலையை குறைத்த போதிலும் அதை நீங்கள் கேட்க கேள்வி திரு மோடியிடம் கேட்க வேண்டும். தமிழக அரசு விலை குறைத்தது, ஆனால் அடுத்த வாரமே ஒன்றிய அரசு பெட்ரோல் விலையை உயர்த்தி கொண்டே இருக்கிறது. உண்மையிலே பார்த்தீங்கன்றால் ரஷ்ய போரிலே, யுக்ரைன் போரிலே பீப்பா எண்ணெய் விலை ஏறி கிட்டத்தட்ட $120 $130 விற்றது. அப்பொழுது ரஷ்யா என்ன செய்தார்கள், $60 நாங்கள் எண்ணெயை விற்கிறோம் என்று சொல்லி இந்தியாவுக்கு $60 விற்றார்கள். அது காரணம் என்றால் பிற நாடுகள், ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க நாடும் ரஷ்யாவின் எண்ணெயை வாங்க மறுத்தார்கள். $60 விற்றார்கள், பாதி விலைக்கு. இந்தியாவை சேர்ந்த 2 கம்பெனி நிறுவனங்கள் அதை பெற்றார்கள். யார் என்றால் அம்பானி நிறுவனமும் அதானி நிறுவனமும். ஆனால் $60 பாதி விலை கொடுத்தார்களா? இல்லையே. அந்த அம்பானி நிறுவனம், அதானி நிறுவனம் அதை இங்கிருந்து ஏற்றுமதி செய்து வெளிநாடுகளுக்கு சென்று கொள்ளை லாபம் அடித்தார்கள். இதெல்லாம் தடுத்தாலே போதும், நம் விலையை குறைத்து விடலாம். நாங்கள் சொல்பாரு ஐயா, நீங்கள் கேட்ட தேர்தல் அறிக்கை, நீங்கள் கேட்ட கேள்வி தனியார் எவ்வாறு ஒன்றிய அரசிலே காங்கிரசும் திமுக கூட்டணியும் சேர்ந்து வெற்றி பெற்றார்கள் என்றால், மத்தியில் இந்திய ஆட்சி அமையும் போது இதெல்லாம் செயல்படுத்த முடியும்.